எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே இருக்கிற ஒரு இபி சப்ளை உள்ள ஒரு சுவிட்ச் போர்டில் எப்படி நம்ம யூபிஎஸ் கனெக்ஷன், அதாவது நியூ கனெக்ஷன் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக வயரிங் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து நம்ம யூபிஎஸ்க்கும் வயரிங் பண்ணி வச்சுருப்போம் ஒரே சுவிட்ச் போர்டில். ஆனால் இப்போ பழைய மாடல் வயரிங்கில் பாருங்கள், ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பண்ண வயரிங் அப்படின்னு சொன்னால் ஒன்லி இபி சப்ளை மட்டும்தான் அதில் இருக்கும். இன்வெர்டர் சப்ளைக்கு வந்து வயரிங் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற இடத்துல எப்படி நம்ம வந்து இப்போ புது யூபிஎஸ் மாற்றுற இடத்துல இன்வெர்டர் மாற்றுறோம் அப்படின்னா எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. இப்போ அதுக்கான வீடியோ என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், ஒரு 3 பல்பு நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது ஒரு 3 பல்பு இருக்குது. அப்புறம் அந்த சுவிட்ச் போர்டில் பாருங்கள் ஒரு 2 ப்ளக் இருக்குது. சரிங்களா? அதில் எத்தனை சுவிட்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ ஒரு 5 சுவிட்ச். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சுவிட்ச் போர்டு, ஒரு 5 சுவிட்சு, 2 ப்ளக்கு, ஒரு 3 பல்புக்கு கண்ட்ரோல் கொடுக்குற மாதிரி ஒரு சுவிட்ச் போர்டு. அந்த சுவிட்ச் போர்டுக்கு வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வயரிங்க. இப்போ இபி சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபேஸ் இருக்கும், நியூட்ரல் இருக்கும், எர்த் இருக்கும். சரிங்களா? இப்போ ஃபேஸ் வேர் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், இப்போ நம்ம 3 சுவிட்சுக்கு கொடுத்துறோம். அதாவது ஒரு பல்பு மட்டும் வந்து நமக்கு இன்வெர்ட்டரில் யூஸ் பண்ணுற மாதிரியும், மற்ற 3 வந்து நார்மல் இபி சப்ளையில் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துட்றோம். அப்புறம் ப்ளக்கில் பாருங்கள், ஒரு ப்ளக்கு வந்து இபி சப்ளைக்கும், ஒன்று வந்து நம்ம யூபிஎஸ் சப்ளைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து 2 பல்புக்கும் கொடுத்துட்டோம், ஒரு ப்ளக்குக்கு நம்ம கொடுத்துட்டோம். சரிங்களா? இப்போ சுவிட்சில் இருந்து வர ஃபேஸ் எங்கே போகுதுன்னா பல்புக்கு நம்ம கொடுத்துட்டோம். சரிங்களா? இண்டிவிஜுவல் எடுத்து அடுத்து ஒரு சுவிட்சில் இருந்து எடுத்து நம்ம ப்ளக்கில் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ எர்த் ஒயர் பாருங்கள், ரெண்டுக்குமே காமன் தான். எர்த் அப்படின்னு சொல்கிறது கனெக்ட் பண்ணியாச்சு. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், காமன் நியூட்ரல் கிடையாது இந்த வயரிங்கில், அதாவது இண்டிவிஜுவல் நியூட்ரல் தான். சரிங்களா? நம்ம யூபிஎஸ் கனெக்ஷன் பண்ணுறப்ப காமன் நியூட்ரல் பண்ண வேண்டாம், இண்டிவிஜுவலாக தான் நியூட்ரல் எடுக்கணும். காமன் நியூட்ரல் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஆர்சிசிபி இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணுறப்ப அடிக்கடி ட்ரிப் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்து பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், நம்ம யூபிஎஸ் சப்ளை, அந்த யூபிஎஸ் சப்ளையோட ஃபேஸ் இது. அடுத்து ஒரு நியூட்ரல், அதாவது யூபிஎஸ் சப்ளைலேருந்து வரப்போ பாருங்கள் ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் மட்டும்தான் வரும். ஆனால் இபி சப்ளையில் ஃபேஸ் நியூட்ரல் எர்த் இருக்கும். சரிங்களா? இப்போ யூபிஎஸ்சில் இன்வெர்ட்டர்லேருந்து வர ஃபேஸ் எடுத்து நம்ம வந்து ஒரு சுவிட்சுக்கு கொடுத்துட்டோம். சரிங்களா? அடுத்து ஒரு சுவிட்சுக்கு நம்ம எடுத்து கொடுத்துட்டோம். அப்போ அந்த 2 சுவிட்ச் எங்கெங்கே போகுதுன்னா, ஒன்று வந்து பல்புக்கு, ஒன்று வந்து நமக்கு ப்ளக்குக்கு போகிறது. இப்போ ஒரு சுவிட்சில் வந்து அவுட் எடுத்து நம்ம வந்து பல்புக்கு கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து நியூட்ரல் பாருங்கள், நியூட்ரல் வந்து நமக்கு ஒரு பல்புக்கும் அடுத்து ஒரு ப்ளக்குக்கு நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து இன்னொரு சுவிட்சிலேருந்து ஃபேஸ் எடுத்து அடுத்து இருக்கிற ஒரு ப்ளக்கில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இதுதான் இதோட வயரிங்கு. சரிங்களா? இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ அதாவது இபி சப்ளை இருக்கிறப்போவும் அந்த எல்லோ கலர் போட்டிருக்கோம்னா யூபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த லைனில் இபி சப்ளை தான் வந்துட்டுருக்கும். சரிங்களா? அந்த இபி சப்ளை இருக்கிற டைமிங்கில் யூபிஎஸ்லேருந்து பவர் யூஸ் ஆகாது, இபி சப்ளை மட்டும்தான் வரும். பாருங்கள், இந்த எல்லோ கலர் இருக்குல்ல, இந்த எல்லோ கலரும் இந்த ரெட் கலரும் இபி சப்ளை இருக்குது அப்படின்னு சொன்னால் இது ரெண்டுமே வந்து இபி சப்ளை தான் வரும். ஆனால் இபி சப்ளை கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், இந்த எல்லோவில் யூபிஎஸ் சப்ளை வரும், அதாவது இன்வெர்ட்டர்லேருந்து சப்ளை வரும் நமக்கு. சரிங்களா? இந்த ரெட்டில் வந்து நமக்கு சப்ளை வராது, அது இபி சப்ளை இருந்தால் மட்டும்தான் வரும். சரிங்களா? இப்போ நம்ம இதுக்கு பார்க்குறோம். இப்போ சுவிட்சை போடுறோம். சரிங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு சுவிட்சை போடுறோம் அப்படின்னா இந்த பல்புக்கு வந்து கண்ட்ரோல் ஆகுது. இப்போ செகண்ட் சுவிட்ச் பாருங்கள், இந்த பல்புக்கு கண்ட்ரோல் ஆகுது. 3வது சுவிட்ச் இந்த பல்புக்கு வந்து கண்ட்ரோல் ஆகுது. அடுத்து 2 ப்ளக் இருக்குது. அந்த 2 ப்ளக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து இபி சப்ளையோட ப்ளக்கு, இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்வெர்ட்டர் சப்ளையோட இது ப்ளக்கு. இது அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான வயரிங் தான். சரிங்களா? ரொம்ப ஈஸி தான். ஆனால் வந்து செப்பரேட்டாக வந்து நியூட்ரல் நம்ம எடுத்துக்கிறணும், காமன் நியூட்ரல் கொடுத்துடக்கூடாது, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் நம்ம புதுசாகவே நீ வயரிங் தான் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இருந்தாலும் இது மாதிரி வயரிங் பண்ணிக்கலாம். ஒரே சுவிட்ச் போர்டில் பாருங்கள், இது போல் நீங்கள் வயரிங் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது இன்வெர்ட்டர் மாட்டுறப்ப ஒவ்வொரு போர்டும் வந்து பிரித்து மாட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுபோல் வயரிங்கில் வந்து 2 கலர் டிஃப்ரெண்ட் காட்டிடுங்க உள்ள. அதாவது சுவிட்ச் போர்டுக்கு இது போல், அதாவது இபி சப்ளை வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு கலரும், அடுத்து இன்வெர்ட்டர் சப்ளைக்கு ஒரு கலரும் நம்ம ஃபேஸ் நியூட்ரல் டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்வெர்ட்டர் வந்து அவங்க எப்போ மாற்றினாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கு. இல்லை எலக்ட்ரிஷியன் யார் வந்து பார்த்தாலும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஃபால்ட் அட்டன் பண்ணுறதும் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். சரிங்களா? இந்த மாதிரி வயரிங் பண்ண அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.